ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு புரியும். ஓகேவா? ஓகேடா, இப்போது ரொம்ப பேச வேண்டாம், நம்ம அப்படி கண்டினியூ பண்ணிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம நம்ம ஜங்குக் கிட்ட ஒரு மாதிரி கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போகிற மாதிரி வந்து முடிச்சிருந்தேன். இப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி அப்படி ரொம்ப தூரம் அப்படி நடந்தே போகிறாரு. போகிற வழியெல்லாம் நம்ம ஜிமின் பண்ணது, நம்ம ஜங்குக் பண்ணது எல்லாமே ஒன் பை அப்படியே நம்ம டேவுடைய மண்டைக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்கா. அவருக்கு அதை பற்றி யோசிக்க யோசிக்க கண்ணெல்லாம் கலங்குது. அவருடைய சீக்ஸில் அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஒரு மாதிரி அப்படியே வேங்கு வேங்குன்னு தொடச்சிட்டு, நான் எதுக்காக இவங்க 2 பேருக்குலாம் அழுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக அப்படி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனதும் வேக வேகமாக அப்படியே அந்த பேக்கை தூக்கி கீழே ஹாலில் இருக்க கவுச்சில் தூக்கி போடுறாரு. தூக்கி போடுறத அவங்க அம்மா பார்க்குறாங்க. இப்போ நம்ம அப்படியே மேலே ரூமுக்கு போயிட்டு அப்படியே பெட்டில் அப்படியே கவுந்து படுத்துக்கா. இப்போ நம்ம டேவுடைய அம்மாவை தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலை எல்லாத்தையுமே அப்படி அப்படியே போட்டுட்டு நம்ம டேவுடைய ரூமுக்கு போயிட்டு பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம அப்படியே பெட்டில் கவுந்து படுத்துட்டு அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தோணுது. பட் பையனாச்சு, அப்படி விட முடியுமா? அதனால் அப்படியே கிட்டே போயிட்டு லைட்டாக நம்ம டேவுடைய ஷோல்டரில் கையை வைக்க, இப்போ ஒன்று நம்ம அம்மா, இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க? நீங்கள் போங்க. டேய், என்னாச்சு? எதுனா ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. டேய், சொல்லு, என்னாச்சு? ஜிமின் கூட சண்டையா? அவனை பற்றி பேசாதீங்க. அவன் சரியான ஒரு துரோகி. அவனை எனக்கு பிடிக்காது. பிடிக்காதா? என்ன ஆச்சு? என்ன பண்ணா அப்படி? அது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்குடைய பாடி கார்டு தான் நம்ம ஜிமின். அவர் கூட சும்மா அப்படியே வேவு பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ண அவங்க அம்மாவுக்கு புரியுது. அவங்களால எதுவும் பேச முடியல. இருந்தாலும் ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு, நீ நடுவில் யாரையோ சொன்னியே, யார்? உங்கள் சாரு? ஜங்குக் சார் மாஃபியானு? ஆமாம், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டேவுடைய அம்மா கீழே இறங்கி வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே குடுக்குடுன்னு நம்ம டேக்கிட்ட ஓடி போயிட்டு, இவரா பாரு, இவர் தான். ஓ, உங்களுக்கு எப்படி இவரை எப்படா தெரியாமல் இருக்கும்? அதானே, ஊரெல்லாம் கொலைகாரன்னு பெயர், இவர் அப்படி தெரியாமல் இருக்கும். டேய், அப்படி சொல்லாத. என்னம்மா அப்படி சொல்லாத? கண்ணுக்கு எதிர்க்க ஒருத்தர் டப்பு டப்புன்னு அப்படியே கண்ணுக்கு எதிர்க்க சுட்டு தள்ளுறாரு. கொஞ்சம் கூட இது வரைக்குமே இல்லை. அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். அதே ஆள் உன்னையும் சுட்டு தள்ளியிருந்தா உனக்கு வலிக்காதா? அது சொல்லு. இப்போ அந்த இடத்துல ஜிமின் கரெக்டாக வரலனா உன்னை யாரும் காப்பாற்றிருப்பா? அம்மா, அது டேய், நீ அங்கேருந்து வந்தது தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதே சமயம் அது கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு ஜங்குக்கை பற்றி முழுசாக தெரியல. அம்மா, ஆமாம், அப்பா இப்போது ஒரு ட்ரிப்புக்கு வெளியே போயிருக்கார்ல, ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப்பு கனடாவில். அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது ஜங்குக் தான். என்னது? ஆமாம். ஆனால் அப்பா எப்படி? அப்பா அவருடைய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அப்படியா? ஆமாம். ஆனால் அவர் ப்ரொஃபஸராக தானே இருக்கார். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரொஃபஸர். ஆனால் அவருடைய பேர்லேயே இந்த கண்ட்ரியில் மட்டுமே கிட்டத்தட்ட 10 பிரான்ச்சஸ் கிட்டே இருக்குது. அப்படியா?
ஆனால் அதுக்காக நான் நான் அங்கேருந்து வந்தது தப்புன்னு சொல்கிறீங்களா? நான் தப்புன்னு சொல்லலை, சங்கு கெட்டவன் இல்லைன்னு சொல்ல வரேன். அம்மா எப்படிம்மா நீங்கள் கெட்டவன் இல்லைன்னு சொல்கிறீங்க? கண்ணுக்கு எதிர்க்க டே திரும்ப ஆரம்பிக்காத. அவனுடைய வேலையை தான் பார்த்துருக்கான். கண்டிப்பாக அவன் கொன்னது நல்லவனாக இருக்க மாட்டான். இன்னொரு விஷயம் யோசி, சங்கு அத்தனை பேரை சாவடிக்கிறான். ஆனால் ஏன் அவனை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணல? ஏன்னா அவங்களையும் மிரட்டி வச்சுருப்பான். அதுதான் கிடையாது. அவன் போலீஸ் என்ன பண்ணணுமோ அதை தான் அவன் பண்ணிகிட்ருக்கான். அவங்களுடைய கடமையை தவறுறாங்க, சங்கு கதை பண்ணுறான். நீங்கள் சங்குக்கு நல்லவன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். அம்மா, அவன் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணட்டும்? என்னது? ஆமாம், அவனுக்கு என்ன லவ்வராக பார்க்க தான் பிடிச்சிருக்கான். அவனுக்கு என்னை லைஃப் பார்ட்னராக வச்சுருக்கணுமா? ஆனால் அவனுக்கே பயமாக இருக்கான். அவனுக்கு என்ன வேணால் ஆகலாமா அவன் லைஃப்பில்? அவன் அப்படி என்னை விட்டு போயிட்டானா நான் இந்த உலகத்தில் தனியாக இருப்பேனா? அதனால லைஃப் பார்ட்னராக வேண்டாம், என் கூட ஃப்ரெண்டாயிரு அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணட்டும்? அது இதை பற்றி என்கிட்ட கேட்குறத விட நீ யோசிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அம்மா, என்னம்மா யோசிக்க சொல்கிறீங்க? அப்போ எனக்கு யோசிச்சு அவனை லவ் பண்ணா ஓகேன்னு தோணுச்சுன்னா என்ன அவன் கூட போக சொல்வீங்களா? அப்படி கிடையாதுடி. நான் அவனை சின்ன வயசுல இருந்து வளர்க்குறேன். நீ இது வரைக்கும் எதையுமே தப்பாக முடிவெடுத்தது கிடையாது. அப்படியே என்னை எதிர்த்து நீ முடிவெடுத்தனா அது என்ன ஹர்ட் பண்ணது கூட கிடையாது. ஸோ இதுலேயும் நீ கரெக்டாக முடிவெடுப்பன்ற ஒரு நம்பிக்கை தான். தெரிஞ்சுக்கோ சங்குக்கை பற்றி. அவன் ஏன் வாண்டடாக வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்க சொல்லி கேட்கணும்? எதுக்காக ஜிம்மினை அவன் பின்னாடி அலைய விடணும்? அவனே வந்து டைரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்கலாமே. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நீ ஒரு தடவை யோசிச்சு பாரு. பிடிக்கலன்னா விட்டுடு. அவனுக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண. இதுக்கப்புறம் அவன் இஷ்டம். அம்மா, ஆனால் நீங்கள் இப்படி என்கிட்ட தெரியும் லைஃப் பற்றி உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கேன். பட் உன்னுடைய லைஃப் பற்றி நான் அதிகமாக பேசினதில்லை. இப்போ பேசுகிறேன், புரிஞ்சுக்கோ. உன் லைஃப்பை நீ முடிவிடு, நான் முடிவெடுக்கிறத விடவும். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். நீ நல்ல முடிவு எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ எந்த சுச்சுவேஷனுக்குள்ளே போனாலும் அம்மா எப்போவுமே உன் கூட இருப்பேன். நீ உனக்கு பிடிச்சி சங்குக்கிட்ட போனதுக்கப்புறமேட்டும் அவனுடைய ஆட்டிடியூட் பிடிக்காம அம்மாவுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணனா அம்மாட்டான்னு வந்தாங்க நிற்பேன். அம்மா, நீ யோசி. ஓகே, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே நம்ம டேயோடைய அம்மா கீழே வந்துடுறாங்க. நம்ம டே அவ்வளோ யோசிக்கிறாரு, அவங்க அம்மா எப்படி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பையனை பற்றி அவங்களே பெருமையாக சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. டைம் ஆகுது, ஈவினிங் ஆகுது, நல்லா இருட்டிடுது. நம்ம டேயோடைய அம்மா சாப்பாடுக்காக கூப்பிடுறாங்க. பட் நம்ம டே கீழே வரல. சரி, எடுத்துகிட்டு போய் மேலேயே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம டேயோடைய ரூம்க்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போது அப்படி நம்ம டே அந்த சாப்பாடை பார்த்துட்டு அப்படியே அதில் உட்காந்துட்ருக்கா. பக்கத்தில் பார்த்தா அப்படியே ஃபோன் இருக்குது. இப்போ நம்ம டே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு டக்குன்னு அப்படியே நம்ம ஜிம்மினுடைய நம்பரை டயல் பண்ணி அப்படியே காதில் வைக்க அப்படியே ரிங் போயிட்டே இருக்கு. இந்த சைடில் நம்ம ஜிம்மினை காட்டுறாங்க.
அவர் நம்ம ஜங்குக்கோடைய மேன்ஷனில் அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து ஏதோ உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கா. அவருக்கு பக்கத்தில் வந்து கை கட்டினப்படி அப்படி நின்றுட்டுருக்காரு. இப்போ டக்குன்னு ஃபோன் ரிங் ஆகுது. அப்படியே யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்படியே சைலண்ட்டாக பார்த்தா நம்ம டே கால் பண்ணுறாரு. அப்படின்னதுமே நம்ம ஜங்குக் கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது மாதிரி டே கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஃபோனை ஸ்பீக்கர் போடு, நீ இங்கே இல்லை வெளியே இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஃபோனை ஸ்பீக்கர் போட்டு நம்ம ஜங்குக் பக்கத்தில் போய் நின்றுட்டு, இப்போ நம்ம ஜிமின் தான், ஹலோ டே எங்கடா இருக்கா, வெளியே மீட் பண்ண முடியுமா, என்னாச்சு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கண்டிப்பாக நேரில் தான் பேசணுமா, முடியுமா முடியாதா, இல்லை கொஞ்சம் வேலையாக வெளியே வந்தேன். ஓ உங்கள் பாஸ் கூடயா, இல்லை அவர் மேன்ஷனில் இருக்கார், நான் வெளியே ஒர்க்காக வந்திருக்கேன். ஓ உனக்கு எவ்வளோ தைரியம் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருக்கல்ல. டே நான் மறைக்கணும்னு இல்லை, ஆயிரம் நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் என்னோட பாஸ். அவர் சொல்கிறத நான் கேட்டு தான் ஆகணும். அதனால தான் அவர் சொன்னதை செஞ்சேன். ஆனால் நானும் அவன் கூட பழகினப்போ எதுவுமே ஃபேக்காக பழகலடா. நீ இப்போ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். இப்படி எதனாவது பேசி கவுத்துட்றா நீ. நான் விளையாட்டுக்கு சொல்லலடா, உண்மையாக தான் சொல்கிறேன். சரிப்பா அவன் எங்க, யாரை கேட்குறா, அதான் உங்கள் பாஸு. ஓ அவர் மேன்ஷனில் இருக்கார். தவிர மேன்ஷனில் தான் இருப்பாரோ, இல்லை அங்கே தான் அவர் வீடு, அங்கே தான் இருப்பார். அவரை பற்றி கொஞ்சம் சொல்லு. என்ன சொல்லணும், அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லு. என்ன சொல்லணும் எது சொல்லணும்னா எல்லாத்தையும் நான் சொல்லணுமா, எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் நல்லா இருக்கும்னு. இது வரைக்கும் வேறு எதனாவது பையன்கிட்டேயோ பொண்ணுக்கிட்டேயோ பழகிருக்கா? இல்லைடா அப்படிலாம் இல்லை. சரி எத்தனை வருஷமா நீ அவர் கூட இருக்கா? ஒரு 5 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஓ 5 இயர்ஸாக யாரையுமே எட்டி கூட பார்த்தது இல்லையா? இல்லைடா, இது வரைக்கும் நான் எங்கே போனாலும் அவர் கூட தான் போவேன், அப்படிலாம் பார்த்ததில்ல. ஓ வேறு யாராவது அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்களா? நிறைய பேர்ரா. லைக் இந்த கிளப்பு இதுக்கெலாம் போகிறப்போ நிறைய பேர் வந்து பேசுவாங்க. பட் பாஸ் அவ்வளோ கண்டுக்க மாட்டார். ஓ மனசில் மன்மக கொஞ்சம் நினைப்போ. டே நீ என்ன கேட்க வரையோ எதாக இருந்தாலும் டேரெக்டாக கேளு. அது அவர்கிட்ட இப்போ பேசணுன்னா என்ன பண்ணலாம்? ஃபோன் நம்பர் கொடுக்கவா? அது இருக்குது. அப்புறம் மீட் பண்ணணும். மீட்டு நாளைக்கு பண்ணேன். ஜிமன் எனக்கு சத்தியமாக ரொம்ப குழப்பமாக இருக்குடா. நான் எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னால் எங்கள் அம்மா ஜங்குக்கு ரொம்ப நல்லவா, ஜங்குக் நம்ம அப்பாக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கான், நம்ம அப்பா ஒர்க் பண்ணுற கம்பெனி அவருடைய கம்பெனி தான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குடா. எதுக்குடா பயப்படுற? எனக்கு அவர் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஃபீலிங்ஸா? அவர் அங்கே வச்சு சொன்னார்ல என்ன அவருக்கு பிடிக்கும், ஆனால் அவருக்கு எதுனா ஆச்சுன்னா நான் தனியாகிடுவேன்னு, என்னை லைஃப் பார்ட்னராக வேண்டான்னு நினைக்கிறாருன்னு. ஆமாம், அப்போவே ஒரு மாதிரி ஆகிடுச்சு தெரியுமா. தான் பர்சனல் லைஃப்னால பிடிச்ச பர்சனை கூட வச்சுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காருன்னு. அப்போ உனக்கு அவரை பிடிச்சிருக்கா? தெரியலையா?
இது பாரு, அவர் உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டுலாம் நீ லவ் பண்ணாத. உனக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கொஞ்சம் அப்படி ஏற்றி பேச நம்ம ஜங்குக் முறைக்கிறாரு நம்ம ஜிமினை. அவனே இறங்கி வரான், நீ ஏன்டா ஏற்றி விட்ற அப்படின்ற மாதிரி ஒரு மறுபடியும் முறைச்சி பார்க்க, இந்த பக்கம் நம்ம ஜிமின் சாரி சார் அப்படின்ற மறுபடி லிப்ஸ் மூமெண்ட்டை போட்டு கேட்குதா? ஆ கேட்குது. நீ வேணா எங்கள் சாருக்கு ஃபோன் பண்ணி பேசி பாருடா. என்னத்தடா பேச சொல்கிறா? எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா? பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறியா? அப்போ பிடிச்சிருக்கு. அப்படி இல்லைடா. அப்புறம் ஜிமின், எனக்கு சீரியஸாக பயமாக இருக்குடா. அவர் சொன்னதும் பயமாக இருக்குது. அதே நிமிஷம் அவர் சொன்னதை யோசித்து பார்த்தா அவர் சொன்னது கரெக்டுன்னு தோணுது. இப்போது எனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர், நான் ஒரு அழகான லைஃப் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது பாதியிலேயே முடிஞ்சு போச்சுன்னா என்னால் அடுத்தது வேறு லைஃப்பை யோசித்து பார்க்க முடியல. அதே சமயம் பிடிச்ச பர்சனோட அவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக அவங்களுக்கும் இருந்துட்டு லைஃப்பில் அவங்க கூட இருக்கலாம்னு நினைக்கும்போது அந்த ட்ரீம் எனக்கு வேணும்னு தோணுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜிமின். இந்த பார், நீ ரொம்ப போட்டு குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்கள் பாஸ்க்கு இருக்கிறது ஒரே ஒரு பயம், உன்னை பாதியில் விட்டுட்டு போயிடக்கூடாது, அவ்வளோதான். அதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணால் போவார். நீ ஒரு வார்த்தை சொல்லு, அவர் உன்னை தேடி வருவார். நிச்சயமாவா? கண்டிப்பாக. உண்மையிலேயே உங்கள் பாஸ் உன்னை பத்திரமா வச்சுப்பாரா? நான் கேரண்டி. பத்திரமானா எப்படி பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி அழுற மாதிரி கேட்க, இப்போ ஒன்றே நம்ம ஜிமின் கையிலேருந்து நம்ம ஜங்குக்கு ஃபோனை பிடிங்கிட்டு, டேய் எப்படி வேணால் பார்த்துப்பேன்டா, உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிறேன், என்ன வேணால் சொல்லு, என் வாயிலேருந்து இல்லை முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை வராது, நீ சொல்கிற அந்த அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம இங்கே ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுறாரு. என்னடா இது, இவ்வளோ நேரம் ஜிமின் பேசிகிட்டு இருந்தான், டக்குன்னு என்னடா ஜங்கு வாய்ஸ் கேட்குது. அப்படின்னா ஜிமின் நீ இப்பயும் போய் தான் சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்க, இப்போ உடனே நம்ம ஜிமின் டே இதுவும் அவர் தாண்டா சொன்னார், அவர் தாண்டா ஸ்பீக்கர் போட்டு பக்கத்தில் உட்கார சொன்னார், சத்தியமாக நான் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜிமின் நீ போகிற போக்கே சரியில்லை, நிறைய போய் சொல்கிற, என்கிட்டயே பித்தலாட்டெல்லாம் ஆடுறேன். இது என் டியூட்டி, அவர் சொல்கிறத நான் செய்யணும். அவர் போயிட்டு கிணத்துல குதிக்க சொன்னால் போய் குதிப்பியா? ஆவா குதிப்பியா? பண்ண வேண்டாம். அவருக்கு நீ பாடி கார்டு தான்டா, லைஃப் கார்டு இல்லை. அது சரி விடுதலை. இப்போது என்னன்றோம் இல்லை, உங்கள் சாரை போய்ட்டு மோர் குடிக்க சொல்லுங்க, நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி காலை கட் பண்ணிடா. இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஹைப்பாகிடுறாரு அப்படியே ஹாப்பினஸில். அப்படியே பட்டு நம்ம ஜிமினுடைய ஷோல்டர்லேயே பட்டுன்னு வந்து சந்தோஷத்தில் அடிக்க, இப்போ ஒன்று நம்ம ஜிமின் ஐயோ பாஸ் வலிக்குதா? சின்ன வேலை பார்த்துடுறா நீ, என்னாச்சு? அவன் கிட்டத்தட்ட லவ் சொல்ல வந்தான், அதை போய் கெடுத்து விட்டியே. அது பாஸ் சொல்ல போனோன்னா நான் கெடுத்து விடல, நீங்கள் தான் குறுக்கால பேசி கெடுத்துட்டீங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம்? போகலாம். வீட்டுக்கே? ரூட்டு அது எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்ல, இப்போ ஒன்று நம்ம ஜிமினும் நம்ம ஜங்குக்கும் அப்படியே கார் எடுத்துகிட்டு நேராக நம்ம டேவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தா அப்படியே ஃபோனை ஒரு பக்கம் விசிறி அடிச்சுட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி ஆகுது. டக்குன்னு நம்ம டேவோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் சவுண்ட். நம்ம என்னடா இது, இந்த தெருவுக்குள்ளே 2 வீலர் போகிறதே கஷ்டம்,
கார் சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே எட்டி பார்த்தா ஒரு புது கார் நல்லா பளபளன்னு நம்ம டேக்கு பிடிச்ச கார் அப்படியே வாசலில் வந்து நிற்க நம்ம டே அப்படியே வாயில் சாப்பாடை வச்சுட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ கீழே நம்ம டேவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. போயிட்டு யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணேன். பார்த்தா நம்ம ஜங்குக் ஹாய் ஆண்டி அப்படின்ற மாதிரி கையாட்டிட்டு நிற்கிறாரு. இப்போ உடனே நம்ம டேவோட அம்மா தான் ஜங்குக் நான் தான் என்ன நியூஸ் பேப்பரில் பார்க்க வேறு மாதிரி இருக்கான், நேரில் பார்க்க வேறு மாதிரி இருக்கான். என்னப்பா வேணும்? உங்கள் பையன் இல்லை அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மேலே இருக்கான், உள்ள வரலாமா? வா உட்காரு. சிவன் ஆண்டி நீ என்னக்கும்? ஆண்டி அது நான் அப்புறம் சொல்கிறேன், எல்லாம் தெரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினியும் கூப்பிட்டு அப்படியே அங்கே உள்ள கவுச்சில் உட்கார வச்சுட்டு நம்ம டேக்காக அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்க இவங்க 2 பேரும். நம்ம டேவுடைய அம்மா அப்படியே மேலே ரூமுக்கு போயிட்டு டேவுடைய ரூம் டோரை தட்டலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம டேவுடைய ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அம்மா நான் இல்லைன்னு சொல்லுங்கள். டே இந்த நேரம் நைட்டில் இல்லாமல் எங்கடா போவ? அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் நீ மேலே இருக்குன்னு. அம்மா வா 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 எங்கே வர்றதுக்கு வாடா அப்படின்னு சொல்ல இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் அப்படியே மேலேருந்து பொறுமையாக அவங்க அம்மா கூட ஒரு மாதிரி திமிரு பிடிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கீழே வராரு. இப்போ அப்படியே அவங்க அவ்வளோ கவுச்சில் உட்காந்துட்ருக்கா. என்ன எதுக்கு வந்தீங்க 2 பேரும்? இல்லை ஃபோனில் ஒரு விஷயம் கேட்டியே, அதெல்லாம் நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஃபோனில் என்ன கேட்டேன்? நான் ஃபோனில் எதுவும் கேட்கல சிமன் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே டக்குன்னு நம்ம டே பேசின அந்த கால் ரெக்கார்டரை எடுத்து காட்டுறாங்க. அது பாட்டுன்னு லிபன்னு நல்லா சவுண்டாக கத்துது. கிச்சனில் இருக்கிற அவங்க அம்மாவுக்கு வரைக்கும் கேட்குது. நம்ம டேவுடைய அம்மா அப்படியே எட்டி பார்க்க நம்ம டே முதல்ல அதை ஆஃப் பண்ணு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன தான் வேணும் உங்கள் 2 பேருக்கும்? இங்கே பாரு டே, நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வரேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இல்லை இங்கே பாரு, என்ன பிடிச்சிருக்கான்னு தான் கேட்டேன், என்னுடைய பேக்ரவுண்டை கேட்கல. எனக்கு தெரியாதா? தெரியல. ஓகே ஆண்டி. சரி ஜங்கு, உங்கள் பையனை என்ன கட்டிக்கிறீங்களா? என்னது? எனக்கு பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது. பேரண்ட்ஸ் இருந்தால் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்திருப்பேன். உங்கள் பையனை காலேஜில் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு என்னுடைய பேக்ரவுண்டில் இருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் உங்கள் பையனை உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவான். எனக்கு உங்கள் பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை லவ் மேரேஜ் தான் வராது, பரவாயில்ல, அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும். உங்களுக்கு உங்கள் பையனை என்கிட்ட கட்டித்தரதுக்கு இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மா கிட்ட அப்படியே மண்டை மேலே ஒரு குண்டை போட நம்ம டே ஒரு மாதிரி வைட் ஐஸோட டே என்னடா எப்படி வந்து கேட்குற அப்படின்ற மாதிரி அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. இப்போ நம்ம டேவோடைய அம்மா ஜங்கு டேவுடைய அப்பாவுக்கு தெரியாமல் எப்படி? ஓ மாமனாருக்கு தெரியுமா? கால் பண்ணுங்க. இந்த நேரத்துலையா? பண்ணுங்க, பையனுடைய லைஃப் மேட்டர், இது கூட கால் அட்டன் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா நம்ம டேவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவரும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே வீடியோ கால் வராரு. வீடியோ கால் வந்ததும் நேராக நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபோனை பிடிங்கி அவருடைய ஃபேஸை காட்ட அவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தவர் ஏஞ்சி நிற்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஹாய் சார் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே அந்த சைட்லேருந்து நம்ம டேவுடைய அப்பா சார்
நீங்கள் எப்படி? நான் இப்போ உங்கள் வீட்டில் தான் இருக்கேன். உங்கள் பையனை எனக்கு கட்டி வைக்கிறீங்களான்னு கேட்குறதுக்கு வந்தேன். மேரேஜ் பண்ணி வைக்கணுமா? ஏன் பையனையா? ஆ ஆமாம். இல்லை, எனக்கு புரியல. உங்கள் பையனை காலேஜில் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல பையனாக இருக்கான். அவன்கிட்ட லவ் சொன்னேன், அவன் அக்செப்ட் பண்ணல. ஸோ பேரண்ட்ஸ் உங்களுடைய உதவியால் இது அரேஞ்ச் மேரேஜாக மாற்றலாம்னு நினைக்கிறேன். என்னன்றீங்க? சார், எனக்கு ஓகே தான். பட் டேக் ஓகே தான். நான் எப்போ சொன்னேன் ஓகேண்ணா? அதான் இப்போ சொன்னேன். எப்போ சொன்னேன்? அதான் இப்போ. சார், நான் திரும்ப சார்னு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் முதல்ல ஃபோன் நீங்கள் கொடுங்க. அப்பா, என்ன நீங்கள் கிறுக்கு மாதிரி பேசுகிறீங்க? அவர் தான் ஃபோன் பண்ணி கேட்குறாருன்னா நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுவீங்களா? இங்கே பாருடா, சார் உண்மையிலே ரொம்ப நல்லவர். அப்பா, கண்ணுக்கு எதிர்க்க சுட்டு போட்டான். அவர் நல்லது தானே பண்ணுறாரு. எப்படி சுட்டு போடுறது நல்லவனா? டே, என்னப்பா, நான் சொல்கிறது கேளு. ஜங்குக் ரொம்ப நல்லவன். நீ மேரேஜ் பண்ணிக்கோ. கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்படிப்பா முடிவு எடுக்கிறீங்க? ஏன்னா அவர் கம்பெனியில் நீ பிறந்ததுலேருந்து நான் அங்கே தான் வேலை பார்க்குறேன். அவர் கம்பெனியில் அவர் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்க கம்பெனி. ஓகே அப்பா, இங்கே பாருடே, அவர் வேணால் என்னுடைய கம்பெனிக்கு பாதியிலேருந்து ஹெட் ஆகிருக்கலாம். பட் அவர் வந்த நாள்லேருந்து நான் ரொம்ப நிம்மதியாக வேலை செய்கிறேன். ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல். ரியலி ஐ எம் ஃபீலிங் ஸோ பீஸ்ஃபுல். இப்போ கூட பாரு, வேலை முடிஞ்சிருச்சு, ரூமுக்கு வந்துட்டேன். இதே பழைய சிஇஓஸ் எம்பிஸ்லாம் இருந்திருந்தாங்கன்னா நான் இன்னமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்திருப்பேன். அவர் எனக்குன்னு ஒரு ஷெட்யூல் தனியாக பிரித்து கொடுத்துருக்காரு. என்னுடைய லைஃப் அவர் யோசிக்கிறாரு. ஸோ உன்னுடைய லைஃப் அவர் கையில் கொடுக்குறதுக்கு நான் யோசிக்கணும்னு யோசிக்கவே இல்லை. புரியுதா? அப்போ உனக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையா? தெரியல. அவள் பிடிச்சிருக்கணும்னு அர்த்தம். சார், நீங்கள் டேவை மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அப்பா காலை கட் பண்ணிடா. இப்போ நம்ம டேவை தான் பார்க்குறாரு. ஒரு மாதிரி முறைக்க பார்த்துட்ருக்காரு நம்ம டே. இப்போ இன்னும் அவங்க அம்மாவை பார்க்க, மேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டே மேரேஜ் இவ்வளோ சீக்கிரமாக முடிவானது தான். உங்களுக்கு ஏற்ற டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இப்போ அப்படியே வீடே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. புயல் வந்து ஓஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ அப்படி நம்ம டே அவருடைய ரூமுக்கு போக நம்ம டேவுடைய அம்மாவும் அவங்க அப்பாவும் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இது சரினும் படுது. டேஸ் போகுது, மந்த்ஸ் போகுது. இப்போ அப்படியே இந்த மாதிரி பேசி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலாக இப்போ ஒரு அழகான டே. மார்னிங் நம்ம டேவை காட்டுறாங்க. அவ்வளோ அழகாக மேரேஜ்க்கு ரெடியாகி நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே இன்னொரு ரூமில் காட்டினா நம்ம ஜங்குக் அவரும் அழகாக ரெடியாகி நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜிமின் நம்ம டேக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம டேக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவர் கொஞ்சம் கோவமாக உருனே வச்சுருக்காரு மூஞ்சா. பட் வேறு வழி இல்லை, இது நடக்கணும்னு இருந்திருக்கு. ஸோ நடந்து தான் ஆகும் அப்படின்ற மாதிரி அழகாக அப்படியே மேரேஜ்க்கெலாம் அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கா. டைம் ஸ்கிப் ஆகுது, 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது. இப்போ நம்ம டேவை காட்டுறாங்க. அவர் ஃபேஸில் அவ்வளோவா ஹாப்பினஸ் இல்லை. ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் அவருடைய மனசில் இருந்துகிட்டே இருக்கா. டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த இடமே ஃபங்க்ஷன்லாம் ரொம்பவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த இடமே ரொம்ப அமைதியாகுது. இவங்க 2 பேரையும் அவங்களுடைய ப்ரைவேட் ரூமுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ அந்த ரூம்குள்ளே நம்ம டேவை காட்டுறாங்க. அமைதியாக பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. ரூம்குள்ளே வந்து ஜங்குக் அவருடைய டைஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு ஷர்ட்டில் 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காந்துட்டு நம்ம டேவை பார்த்து, டே ஏன் சோகமாக இருக்கா? நான் ஏன் சோகமாக இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? புரியுது.
உனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கலன்னு இல்லை, டைம் கொடுக்காத மாதிரி இருக்கு. டைம் எடுத்துக்கோ. என்ன டைம் எடுத்துக்கிறது? இப்போது இந்த ரூம்குள்ளே உன்னை கூட்டு வந்ததும் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுன்னு நினச்சியா? என்ன அப்படி பார்க்குற? இங்கே பாரு, நான் திரும்பியும் சொல்கிறேன், என்னுடைய ஃபேமிலி மாஃபியா ஃபேமிலி தான். ஈவன் நானும் மாஃபியா தான். பட் அந்த வேர்ல்டில் இருக்க ஜங்குக் வேறு, உன் முன்னாடி இப்போ உட்காந்துட்ருக்க ஜங்குக் வேறு. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும். உங்களோட ஒரு அழகான மெமரபிள் லைஃப் வாழணும். நீ என்னை விட்டு விலகி இருந்தாலும் அந்த மெமரிஸ் என்னை அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும். அந்தளவுக்கு நான் மெமரிஸை சேர்க்கணும். நிறைய கனவுகள் இருக்குது. ஈவன் என்னுடைய மாஃபியா வேர்ல்டுக்குள்ளே ஒன்றை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். நான் எல்லாத்தையுமே பார்த்துப்பேன், உன்னையும் சேர்த்து. உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ. நான் உன்னை எப்போவுமே ப்ரெஷர் பண்ண மாட்டேன். பட் என்னை விட்டு போயிடாத, எனக்கு அது போதும். சங்கு, நான் உன்னை கேட்கவா? நான் உன்னுடைய ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணிட்டேன். உனக்கு ஸ்ட்ரேஞ்சாக இல்லையா? நீ ஸ்டூடெண்ட்ன்றதை விடவும் ஒரு அழகான பையன் பாரு. உன்னோட ஐடென்டிட்டியை தூக்கிட்டு டே, அவ்வளோதான். கிம்ட்டையும் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். எனக்கு அதுதான் தேவை. அதை தாண்டி தான் நீ ஸ்டூடெண்ட்டு, நான் ப்ரொஃபஸரு அப்படின்றதெல்லாம். எப்பயும் நீ ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணுறத நான் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. உன் ஆசைப்படி நீ காலேஜுக்கு போ, உன் ஆசைப்படி உன்னுடைய வேலைகளை பாரு, எல்லாமே பண்ணு. பட் என்னை விட்டு போயிடாத. உனக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே வேணும்னாலும் எனக்கு என் உலகமே நீ தான், புரியுதா? ஆனால் எப்படி நான் இப்போ தான் வந்தேன், எனக்கு இவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறது? புரியுது. இது வரைக்கும் கொடுத்ததில்ல, கொடுத்து பார்ப்போமேன்னு கொடுத்தேன். வேறு யாருக்கும் கொடுக்க முடியல. அடிக்டட், உனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். இது வரைக்கும் சொன்னதில்ல, சொல்கிறேன். ஐ லவ் யூ டே. எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மேரேஜ்க்கு முன்னாடி சொல்ல வேண்டியதா, மேரேஜ்க்கு அப்புறம், அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்டில் சொல்கிறேன். ஓகே, ஐம் த லக்கியஸ்ட் பர்சன். ஆனால் உன் பெர்மிஷன் இல்லாமல், உன்னுடைய விருப்பம் இல்லாமல் உன் மேலே என்னுடைய சுண்டு வரல் கூட படாது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அமைதியாக அப்படியே பெட்டில் படுத்துட்டுறாரு. நம்ம டேக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கு சொன்னது எல்லாத்தையுமே யோசிக்கிறாரு. அவருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு ரொம்ப ஆசை. அதனால் அப்படியே நம்ம ஜங்குக் கிட்டே போய்ட்டு அந்த லைட் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அவர்கிட்ட படுக்க நம்ம ஜங்குக்கு அவருக்கு நடுவில் பில்லோ எடுத்து வைக்கிறதுக்காக போகிறாரு. இப்போ அப்படியே நம்மகிட்டே அந்த பில்லோ எடுத்து தூக்கி போட்டு, இது எதுக்கு இல்லை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும்னு நான் கேட்டேனா? இல்லை, முடிச்சிட்டோங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே கண்ணை மூடி படுக்கா. இப்போ நம்மகிட்டே அப்படியே நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே அப்படியே அவருடைய நெக் மேலே அப்படியே கையை அப்படியே சுற்றி போட்டு அப்படியே நல்லா இறுக்கமாக ஹக் பண்ணிட்டு படுக்க. நம்ம ஜங்குக்கு புரியுது நம்ம டீம் வந்து மனசார ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி நம்ம ஜங்குக்கும் அப்படியே நம்ம டே சைட் திரும்பிட்டேன். ஓகேவா உனக்கு? என் கூட இருப்பியா? விட்டு போயிட மாட்டல? எப்போவுமே கட்டி பிடிச்சிக்கவா? இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கவா? மொத்தம் கொடுத்துக்கவா? மொத்தம் கொஞ்சம் விட்டா மிஞ்சிரா? வேணாம். எங்கிறது தான் இங்கே மூஞ்சை நீ கண்டுபிடிச்சியா? இதுக்கிறதாலும் பாவமாக வச்சுக்கிறது. அது அப்படின்ட்டு
அப்படியே ஒரு மாதிரி அப்படி இன்னசென்ட்டாக பார்க்குறாரு. இப்போ உடனே நம்மகிட்டே லைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்கூடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ண இப்போ அப்படியே லைட்டாக நம்ம ஜங்குக் கொஞ்சம் கிட்ட நெருங்கி வராரு. நம்ம டீமும் லைட்டாக நெருங்கி வரா. அவங்களுடைய ஃபோர்ஹெட் அப்படியே சேர்ந்துருக்குது. 2 பேருடைய மூச்சு காற்று 2 பேர் மேலேயும் மாறி மாறி சுவாசிச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த ஒரு டெம்டேஷனில் நம்ம ஜங்குக் நம்ம டேவை பிடிச்சி ஒரு கிட்ட ஒரு இழு இழுக்க அப்படி நம்ம டேவுடைய லிப்ஸ் நம்ம ஜங்குடைய லிப்ஸோட அட்டாச் ஆகுது. அப்படியே பொறுமையாக போயிட்டு இருந்த கிஸ் கொஞ்சம் அப்படியே டீப்பாக போகுது. நம்ம ஜங்குக்கு அதை ஸ்டாப் பண்ணவும் தோணலை, நம்ம டேக்கு கிஸ் வேணான்னு பிரேக் பண்ணவும் தோணலை. அப்படி 2 பேரும் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டிக்கிட்டு அந்த 2 பேருடைய ஹார்ட் ப்ரீத்தை 2 பேரும் மாறி மாறி சுவாசிச்சுக்கிட்டு அந்த கிஸ் அப்படியே அழகாக கொண்டு போகிறாங்க. ஓகே, நான் இதை எங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக நடுவில் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும், அதை ஃபீல் பண்ணி கேட்கும்போது தெரியாது. ஓகேடா, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதோட இந்த பார்ட் வந்து அவ்வளோதான். ஐ லவ் யூ ஆல். டாட்டா.